பசியோடு இருக்கிறேன், நீ தனியாக அமர்ந்து கொண்டு விழுங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆளின் உயரம் 4 அடி என்றால் அதில் 3/4 பாகம் வயிறே இருக்கும் போல் இருக்கிறதே. நன்னா இருக்கு, நன்னா பண்ணிருக்கா. அதனால்தான் இவ்வளவு தின்பண்டத்தை ஒரே ஆளாக தின்கிறது. பல்லில்லாமல் பொக்கையாக இருக்கும் பொழுதே இப்படி ஊற வைத்து தின்கிறதே. பல்லு இருந்திருந்தால் ஒரு பலகார கடையையே விழுங்கிருக்கும் போல் இருக்கிறதே. அச்சோ, அட ராமா, பட்சண தட்டு மாயமா மறைந்து போயிடுதே. எந்த திருடம் வந்து எடுத்திருப்பான்? யாரும் இல்லை, நிம்மதியாக சாப்பிடலாம். என்ன, நானும் காலையிலிருந்து சாப்பிடவில்லை. அழகு, எனக்கும் கொஞ்சம் பக்ஷணம் கொடேன். நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இல்லை, கேட்கிறேன், நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இங்கே என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை மறந்து விட்டீரா? போய் பூணூல் போடும் வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள். அங்கிருக்கும் வேலைகளில் ஏதாவது ஒன்று எடுத்து செய்யும். சடங்குகள் முடிந்ததும் பந்தி போடுவார்கள், அப்போது நன்றாக தின்னலாம். செல்லும். பாட்டியிடம் இருந்து இதை பறிப்பதற்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். பசிக்கிறதாம் பசி. என் பசிதான் எனக்கு முக்கியம். நிஷாந்தி சோமயாஜி, ராமானுஜன் காதில் அவன் நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். ராமானுஜன், ராமானுஜன், ராமானுஜன். காந்திமதி, நீயும் சொல்லம்மா. ராமானுஜன், ராமானுஜன், ராமானுஜன். பாட்டி, என்ன இங்கு வந்து சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அதை ஏண்டி அம்மா கேட்கிறாய்? ரொம்ப பசியா இருக்கிறது என்று ஒரு தட்டில் கொஞ்சமா பட்சணம் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் அந்த தட்டு மாயமாக